சரி, சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 37:9. பொல்லாதவர்கள் சத்தமா, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த வார்த்தையை நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்பது முதல் வாரத்திலே அருமையான தம்பி செல்வபிரசாத் அவர்கள் கொடுத்தாங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போகணும்னா நாம் கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆமென். எதுக்கு பொல்லாதவர்களாம் அறுப்புண்டு போகணும்னா அப்படி காத்திருக்கிறது இல்லை, நம்ம பொல்லாதவங்களாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக காத்திருக்கணும். ஆமென். ஆமாம், ஏன்னா இந்த பொல்லாதவங்கள்லாம் சேர்ந்து நம்மளை பொல்லாதவங்களை ஆக்கிடுவாங்க. கரெக்டு தானே? அதாவது நமக்கு யார் மேலேயாவது கசப்பு வைக்கணும், வைராக்கியம் வைக்கணுங்கிற எண்ணம் இருக்குதா? இருக்குதா? இல்லை. ஆனால் சில பேர் பண்ணுற காரியங்கள் நமக்கு என்னத்தை உண்டாக்கிறது? கோபத்தையும் கசப்பையும் வைராக்கியத்தையும் உண்டாக்கிறது. என்ன இப்படி பண்ணுறாங்களேன்னு நம்ம பொல்லாதவங்களாக இல்லைனாலும் நம்மளை பொல்லாதவங்களாக ஆக்கிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. மோசேயினுடைய ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவன் மனம் பதறி பேசினான். மனம் பதறி ஒரு காரியத்தை செஞ்சான். கடைசியில் அவன் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாமல் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்தை நீங்கள் யோசித்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு தியாகமான கர்த்தருடைய தாசன் என்றால் மோசேயை விட வேறு யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு லாட்ரி சீட் அடித்த மாதிரி எகிப்து தேசத்தினுடைய அரண்மனையில் உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் அங்கீகாரத்தோடு செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு எல்லாமே இருந்தது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற ஒரு அந்தஸ்து இருந்துச்சு. அடுத்த பார்வோன் அவன்தான் என்கிற ஒரு நிலை இருந்தது. அவனுக்கு எகிப்தினுடைய சகல கலைகளும் போதிக்கப்பட்டது. அவனை விட ஒரு திறமைசாலி அங்கே கிடையாது. அப்போது நிர்வாகத்திலையும் அவன் திறமையான ஆள், உலக இன்பங்களையும் அவனால் என்ன செய்ய முடியும்? தாராளமாய் அனுபவித்திருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் யார் என்பதை அறிந்து கொண்ட பொழுது, தன்னுடைய இனம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்த பொழுது, வேதம் சொல்லுகிறது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை அவன் வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது நாம் தெரிந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. தேவன்தான் நம்மை தெரிந்து கொண்டார். தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் அவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்கிறோமா என்பது தான் முக்கியம். நீங்கள் ஆண்டவருக்காக எதை செஞ்சாலும், நான் சொல்கிறேன், நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்கன்னா சில பேர் ஏதாவது ஒரு காரியம்னா அப்படின்னா நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன். யாருக்காக சர்ச்சைக்கு வரீங்க? அதாவது எதுனாலும் சரி, நான் ஜெபிக்க மாட்டேன், என்ன நான் பைபிள் வாசிக்க மாட்டேன். யாருக்குங்க நஷ்டம்? நரகத்தில் போய் வேகும்போது தெரியும். என்னமோ நம்ம ரட்சிக்கப்பட்டதே நம்ம இயேசுநாதருக்காக தான். பாவம் நம்ம ரட்சிக்கப்படலாம், பாவம் பரலோகத்தில் அவருக்கு யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க. அது கோடான கோடி தூதர்கள் அவரை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அவர் ராஜாதி ராஜாவாக அவர் தூதர்களுடைய துதியிலேயே மகிழ்ந்திருக்க முடியும். அற்பமான புல்லுக்கு ஒப்பான நம்முடைய துதியில் அவர் மகிழும்படி இந்த பூமிக்கு அவர் இறங்கி வர வேண்டிய அவசியம் என்ன? நம்மையும் கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக நம்மை தகுதிப்படுத்துகிறதற்கு தம்முடைய ஜீவனையே தந்து அந்த இரத்தத்தினாலே திருச்சபையை தேவன் உண்டாக்கி, திருச்சபைக்கு உங்களை பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் கிடந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு ஆலயத்தில் வைத்து நமக்கு வார்த்தைகளை கொடுத்து உருவாக்கி அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஹல்லேலூயா. அவர் எப்படி அவர் செய்த தியாகத்தோடு ஊழியக்காரர்களுடைய யாருடைய தியாகத்தையும் ஒப்பிட முடியாது. ஆனால் எங்களுக்கும் உலக பிரகாரமான குடும்பம் உண்டு, தேவைகள் உண்டு, எங்களுக்கும் தொழில் உண்டு, வருமானத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதையெல்லாம் விட்டு உண்மையாகவே நான் ஒரு சபை பாஸ்டராக ஆகிடவே கூடாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா யார்கிட்டையும் காணிக்கைக்காக போய் நிற்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது.
யாரும் கொடுத்து தான் நம்ம வாழணுங்கிற ஒரு நிலைமை நமக்கு வரவே கூடாதுன்னு நான் யோசிக்கிறாள். ஒரு தீர்க்கதரிசியான ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு திருச்சபை ஊழியமே இல்லை என்று நீ சொல்லி கொண்டிருக்கிறாய், இன்னும் சில மாதங்களுக்குள்ளே உனக்கு ஒரு திருச்சபையை நான் கொடுப்பேன் அப்படின்னாங்க. நம்ம எதை வேண்டான்னு சொன்னோமோ, ஏன்னா என் மனைவி அடிக்கடி கேட்பா, கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் தலைமை சபையில் இருந்த காலங்களில் கேட்பா, நமக்குன்னு என்னப்பா ஊழியம் இருக்குது, நம்ம என்ன செய்ய போகிறோம்? இல்லை, நமக்குன்னு சபையெல்லாம் கிடையாது, அசிஸ்டண்ட்டாகவே இருந்துட்டு காலத்தை ஓட்டிடுவோம் அப்படின்னு நினச்ச நாட்கள் உண்டு. ஆனால் அதாவது எங்களுடைய தலைமை போதகருடைய ஆலயத்தில் அங்கே இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலையில் நான் சொன்ன ஒரு காரியம், எனக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஒரு மல்டிமீட்டர், ஒரு சால்ட்ரிங் அயன் இருந்தால் ஒரு நாளைக்கு சாதாரணமாக 2000 ரூபா சம்பாதிப்பேன். அந்த நாட்கள் நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். சாதாரணமாக 2000 ரூபா சம்பாதிப்பேன். அவ்வளவு தொழிலும் வேலைகளும் எனக்கு தெரிந்திருந்தும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஊழியத்துக்கு வந்து நிற்கும் பொழுது எத்தனை தேவைகளுக்காக போராட வேண்டியிருக்கிறது. இப்படியெல்லாம் என்னை மாத்திரமல்ல, என்னை போல பல ஊழியக்காரர்களை கர்த்தர் எப்படி மோசையை கொண்டு வந்தாரோ அதே போல் கொண்டு வந்து நெருக்கமான பாதைகளில் கொண்டு வந்து எங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்து உங்களுக்கு அதை போதிக்க வைத்து உங்களை உருவாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுல அவருக்கு என்ன லாபம்? ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன், சொல்லுங்கள். இல்லை பாஸ்டர், காரியம் இல்லாமல் அவர் செய்வாரா பாஸ்டர் சொல்கிறீங்களா? உங்களை கொண்டு அங்கே போட்டு என்ன செய்ய? எல்லாம் காயலாங்கடாயிட்டோம் இல்லையா? குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டதும் இல்லையா, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டதும், சொந்த பந்தங்களால் நிராகரிக்கப்பட்டு எப்படி காயலாங்கடையில் கொண்டு பொருள் போடுறாங்களோ அது மாதிரி தான் சர்ச்சுக்கு வர்ற ஆட்கள்லாம் யார்? யோசிச்சு பாருங்களேன். நம்மளெல்லாம் கொண்டு வந்து போட்டு அள்ளி போட்டு அடித்து நெளிச்சு சப்பி கிப்பி போட்டு உருக்கி உருவாக்கி, ஹல்லேலூயா, நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா நான் இப்படி இருப்பேன்னு நான் யோசித்து பார்த்ததே கிடையாது. ஹல்லேலூயா. பலரை பாவம் செய்ய தூண்டினவன் இன்னைக்கு பாவம் செய்யக்கூடாதுன்னு போதிக்க வைத்தது யார்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நன்றி உணர்வு நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அப்போது அப்படிப்பட்டதான ஒரு மோசையை வந்து சுகபோகமாய் திளைத்திருக்க வேண்டிய ஆளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தில் ஓட வச்சு எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ண வச்சு, உங்களெல்லாம் எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ண வச்சுன்னா எத்தனை பேர் கட்டுவீங்க? எத்தியோப்பியர்கள் யார் தெரியுமா? நீக்ரோஸ். மோசையை கல்யாணம் பண்ணது எத்தியோப்பிய ஸ்திரீ, ஒரு நீக்ரோ பெண்ணு. அதாவது திவ்ய சௌந்தரியம் உள்ளவன், அழகுள்ளவன், அவ்வளவு அழகுள்ள, படித்தவன், எல்லா வித்தைகளிலும் தேர்ந்தவன். அவன் போய் எத்தியோப்பிய தேசத்தில் போய் ஒரு எத்தியோப்பிய ஆசாரியன், அவன் கர்த்தருடைய ஆசாரியன் கிடையாது, அவருடைய மகன், அவளுடைய மகளில் ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு வர்றார். அதாவது நம்மெல்லாம் கருப்பு தான், ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நின்னா நானே கலராக தெரியுவேன். அப்படிப்பட்ட கருப்பு இனம் அதை போய் திருமணம் பண்ண வச்சு அதை கூட பிறந்த சகோதரியும் சகோதரனுமே நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு அவனை தாழ்த்தி கொண்டு வந்து லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்துகிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தி வரும் பொழுது வழியிலெல்லாம் அவனை விசனப்படுத்தினாங்க. அல்லேலூயா. வழியிலெல்லாம் அவனை விசனப்படுத்தி அவனை கோவப்படுத்தி அவங்க எல்லாம் சேர்ந்து தங்களை கெடுத்து கொண்டார்கள் போது அவங்களெல்லாம் அழிச்சு போட்டுறேன் விடுப்பான்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், இல்லை நீர் அவரை அழிப்பீர்களான்னு, அவங்களை அழிச்சு போடுவீங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை கிறுக்கி போட்டுருங்கப்பா. அல்லேலூயா. அப்படி தன்னையே அப்போது அவனை வந்து அவனை பொல்லாதவனை ஆக்குறதுக்கு 1000 காரியங்கள் நடக்குது. மோசைக்கு அந்த நிலைமைன்னா நமக்கு என்ன? அதாவது நான் தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன்னு இவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து இல்லை நாங்கள் எங்களுடைய பிதா ஆபிரகாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆபிரகாமுக்கு பிதாவாக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. எப்படி என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுதா? அப்போது நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்லன்னா நீ வேசித்தனமாக பிறந்தவன், அதான் இயேசுவை குற்றப்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறதுக்கு அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவமானப்பட வேண்டிய வேலை என்ன அவசியம்? உங்களை ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் தாங்குவீங்களா? இப்படி தான் நம்மை பொல்லாதவர்கள் ஆக்கிறதுக்கு இந்த உலகம் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்கும். ஆமென். ஆமாம், நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சாலும் இப்போ நம்மளெல்லாம் அப்படி பார்த்து சொன்னால் நிச்சயமாக ஆகும். பேதுருவை சொன்னால் அங்கேயே போட்டிருப்பான். ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதை மட்டும் நிதானமாக பதில் சொல்கிறார்.
உங்களை யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் சுருக்கு சுருக்குன்னு வருதா? உங்கள் வாயில் நீங்களே குத்திக்கோங்க. இல்லை பாஸ்டர் அவங்க அப்படி பேசினா இயேசுநாதரை பேசாத எந்த வார்த்தையை பேசுனாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. வார்த்தைகளில் மனம் பதறி எதையும் பேசக்கூடாது. யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி மந்தமாயிட்டீங்க? பி கேர்ஃபுல். உங்களை பொல்லாதவர்கள் ஆக்கிறதுக்கு சில பொல்லாத கூட்டத்தார் வார்த்தைகளே சொல்லுவாங்க. அன்றைக்கி சகோதரி சொல்லும்போது மகனுக்கு என்ன ஆச்சோ, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இருக்கானா இல்லையா, தப்பிப்பானா பிழைப்பானான்னு பதட்டத்தில் போகும்போது ஏற்கனவே அவங்களுடைய ஒரு மகன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அங்கே இருக்கிற அவங்களுடைய சகோதரன் சொல்கிறாரு, இவனும் அவனை மாதிரி தான் செத்து போவான். எப்படி இருக்கும்? வார்த்தைகள் எவ்வளோ கடுமையான வார்த்தைகள். அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளாலேயே நம்மளை பொல்லாதவங்களாக ஆக்கிறதுக்கு உலகம் இருக்கும். அந்த பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அவங்கள கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அப்போ அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த அனுபவம், ஆண்டவருடைய வேலைக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம், காத்திருக்கும் பொழுது கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது போல் ரோமர் 12:5 12:11 இந்த வார்த்தை வருகிறது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாக இருக்கும்போது, எப்போ அசதியாக இருப்போம் தெரியுமா? காத்திருக்கும்போது. கர்த்தருக்கு காத்திருக்கும்போது கொஞ்ச காலம் காத்திருப்போம், பொறுமையோடு காத்திருப்போம். தாவீது 40வது சங்கீதத்தில் 1வது வசனம் சொல்கிறேன், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார்னு சொல்கிறார். அப்போது கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறதுனா எத்தனை நாள் அப்படிங்கிறதுலாம் அங்கே சொல்லப்படலை. ஆனால் இப்போ நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாக ஜம்ப் பண்ணி வந்தார், அப்படியே இருக்குது. என்னிடமாய் சாய்ந்து, சாயறது எப்படி சாயும்? ஸ்லோவாக. பரவாயில்லையே, ஆண்டு நம்ம பக்கம் கொஞ்சம் சாய்ஞ்ச மாதிரி தெரியுதுன்னா அது அப்படியே நிற்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவர் பக்கம் சாயிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவர் என்ன செய்வார்? சாய்வார். நமக்கு எப்போவுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் இன்றைக்கி கீழ்ப்படிகிறேன்னு ஒப்பு கொடுத்து கையை தூக்கின உடனே அடுத்த நாளே ஆண்டவர் டம்முன்னு பரலோகத்துலேருந்து குதிச்சிடணும். எவ்வளோ பொல்லாதவங்க நம்ம தெரியுமா? ஹல்லேலூயா. முதல்ல நமக்கு நம்ம மனம் திரும்புதலே, உன் சகோதரி ஆகிய யூதாவோ கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாள் என்று வேதம் சொல்லுது. கள்ளத்தனமாக மனம் திரும்புறதுலே பாருங்கள், கள்ளத்தனமாக மனம் திரும்புறது. அப்படியே தேவைக்கு வந்து நின்றுட்டு, ஆண்டவரே சோத்திரம் அப்பா, அல்லேலூயா, ஆண்டவரே உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரும் இந்த ஆகாப்புக்கு இறங்கின மாதிரி திடீர்னு அவர் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்துருவார். ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயோன்னு ஆண்டவரையே மயக்கிட்டான் ஒரு பய. அல்லேலூயா. ஆமாம், அடுத்து அவன் பண்ணுறது தான் பண்ணுவான். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்து, அப்போ ஆண்டவர் அநேகருக்கு ஏன் ஆண்டவர் வெயிட் பண்ணுறாருன்னா, உனக்கு அந்த நன்மையை கொடுத்தா நீ கடைசி வரைக்கும் நிற்பியாங்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். இப்போது இந்த வசனம் சொல்லுகிறது அசதியாயிராமல் என்று சொன்னால், இப்போது ரொம்ப நேரம் பஸ்ஸுக்கு காத்திருக்கிறீங்க, அசதி தானாக வந்துடும். பஸ் வரலன்ட்டு கொஞ்சம் அப்படியே அந்த போஸ்ட்டில் சாஞ்சிங்கன்னா நீங்கள் அசந்த நேரத்தில் வண்டி போயிடும். கரெக்டாக? ஆமாம், கொஞ்சம் கண்ணை சாஞ்சிங்கன்னா, இப்போ கூட நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, நல்ல வசனத்தை கேட்டிருக்கிறீங்க, ஆண்டவர் எல்லாருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை கர்த்தர் வச்சுருப்பார். உங்களுக்குரிய வார்த்தை வரும்போது நீங்கள் அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தை போயிடும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இப்போது கால்பந்தாட்டம் விளையாடும் போது நீங்கள் ஃபுட்பால்லலாம் பாருங்கள், அந்த போஸ்ட்டு கிட்ட வந்து பால் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்களாம் விளையாண்டு கிடப்பாங்க, இங்கேருந்து அந்த தள்ளுவாங்க, அந்த பக்கம் தள்ளுவாங்க, அங்கேருந்து இந்த பக்கம் தள்ளுவாங்க, கிட்ட வர்ற மாதிரி இருக்கும், அப்புறம் அந்த பக்கம் போவாங்க. உடனே இப்போ கோல் கீப்பர் வந்து டக்குன்னு வெளியே போய் ஒரு சேர் எடுத்து கொண்டு போட்டு உட்காண்டா, போங்கடா என் பக்கம் பாலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சேரை போட்டு உட்காந்தானா என்னாகும்? அசதியாயிராமல். ஆமாம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிற காரியத்தில் கொஞ்சம் தாமதிக்கும் பொழுது, அந்த தாமதத்தினாலே நாம் என்ன செய்யக்கூடாது? அசந்திரக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியில் அனலாக இருக்கணும்.
அந்த ஆவியில் அனலாக இருக்கிற அந்த அனுபவம் தான். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சில கம்பேர் பண்ணி சில வசனத்தை சொல்லிவிட்டு நான் வந்து அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன். எபிரேயர் 3:14 வாசிங்க. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். போதும். அடுத்த ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 2 பேதுரு 1:10 எடுத்து வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால். அப்போது நீங்கள் அசதியாக இருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொண்டு வந்த நம்பிக்கையில் நீங்கள் என்ன செஞ்சிடுவீங்க? நீங்கள் நம்பிக்கை உறுதியாக இருக்க மாட்டீங்க. ஆரம்பம் என்பது உங்களுடைய ரட்சிப்பின் ஆரம்ப காலங்கள். ஆண்டவருடைய சமூகத்துக்குள் நீங்கள் வந்த அந்த ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து வந்த அந்த நாட்களிலே ஆண்டவர் மேல் உங்களுக்கு இருந்த அந்த பசியும் தாகமும் கடைசி வரைக்கும் நீங்கள் பற்றி கொண்டிருக்கணும். அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் அதை காத்துக்கொள்ள அப்படிங்கிறதுலாம் இல்லை, பற்றி கொண்டிருக்கிறதுனா பிடிச்சி இருக்க பற்றி கொண்டிருக்கிறது. அதான் அந்த பற்றி கொள்ளுகிறதுக்கு 2 உதாரணம் எப்போவுமே நான் சொல்லுவேன். தீ வந்து என்ன செய்கிறது? பற்றி கொள்ளுகிறது. இங்கே வச்சாலும் அது பக்கத்தில் உள்ளது என்ன செய்யுது? பற்றி பிடிக்கிறது. குழந்தைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு இப்படி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யும்? பற்றி பிடிக்கும். அப்படி நீர் விட்டாலும் ஆண்டவரே நான் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை பற்றி பிடிக்கிறதான ஒரு காரியம். அப்போ ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் என்று சொன்னால், ஏன் பற்றி கொண்டிருக்கணும்? ஒரு பொருளை கொடுத்து விடும்போது நீ ஜாக்கிரதையாக பிடிச்சிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது கீழே விழுந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பணத்தை கொடுத்து விட்டு நம்ம அனுப்பி விட்றோன்னு சொன்னால் அதை பத்திரமா உள்ளே வச்சுக்க அப்படின்னா அதை யாரோ ஒன்றிடத்துலேருந்து பறித்து கொள்ளுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பை பிசாசு ஏதோ ஒரு ரூட்டில் பற்றி பிடித்து அவன் பறித்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற ஆதி நம்பிக்கையை உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு போகிறதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை உறுதியோடு நீங்கள் பற்றி கொண்டிருப்பீர்களானால் என்ன பங்கு உண்டு? இங்கே இருக்கிற எங்கள் தாத்தா சொத்தில் பங்கு இல்லை, கிறிஸ்துவுடனே கூட உங்களுக்கு பங்கு உண்டு. அல்லேலூயா. ஆமாம். சின்ன வயசில் நாங்கள் சுற்றி பார்த்தாலும் எங்கள் பங்கு நிறைய சொத்துகள் ஆஸ்திகள் இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஒன்றையும் காணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 வயசில் ஒன்றுமே இல்லை. அப்போது அதனாலேயே நமக்கு இந்த ஆஸ்தி அந்தஸ்துகள் மேலே நம்பிக்கை கிடையாது. அது இருக்கும் போகும். அல்லேலூயா. ஆமாம். ஒருத்தர் சொன்னார், ஒரு அரை கிரவுண்ட் இடத்த வச்சுக்கிட்டு ஏன் சொத்துன்னு, இதெல்லாம் சொத்துன்னு சொல்லாதரா. அரை கிரவுண்ட் இடத்த வச்சுக்கிட்டு சொத்து நாங்கள் ஏக்கர் கணக்கில் பார்த்தவங்க. அதுவே எங்களுக்கு இல்லாமல் போச்சு. அரை கிரவுண்டுக்கு ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அல்லேலூயா. என்னமோ அந்த உலகத்தில் மண்ணை பிடிச்சிக்கிட்டு சாகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, மண்ணுக்காகவே சாகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனிடத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கணும்னா ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்க. ஆவியில் அனலாக இருக்கிறதுனா என்னன்னா ஷார்ப்பாக இருக்கிறது. உங்களுடைய ஆவி வந்து விழிப்போடு இருக்கணும். எப்பொழுதுமே ஆண்டவருக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இருதயம், அந்த ஒரு அனலாக இருக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு உண்டு, பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியும். இதெல்லாம் நாம் பார்த்த வசனங்களுடைய ஆசீர்வாதங்கள். இப்போது நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி, யோசேப்பினுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம். யோசேப்புக்கு பல விதத்தில் அவனுடைய அழைப்புக்கு விரோதமாக, இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த 2 பேர் 1:10 வாசிமா. ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விடுவதில்லை. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி சொல்லுங்க, ஜாக்கிரதையாயிருங்கள். காத்திருக்கிறவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எப்படி இருக்கணும்? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும்
உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உங்களுடைய அழைப்பை பறித்து கொள்ளுகிறதுக்கு பிசாசு பல திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறான். உங்களை குறித்த தேவனுடைய திட்டத்தை உடைப்பதற்கு பிசாசு பல திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறான். நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களானால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் கிறிஸ்து இல்லாமல் தனியாக நிற்பீங்க. அன்றைக்கி ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கும்போது அந்த அழைப்பு சார்ந்த ஒரு காரியம், இப்போது ஒரு ஸ்டடி, இப்போ டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே எதை சார்ந்து இருக்கணும்? ஒரு டாக்டர்னா என்ன, டாக்டருக்கு படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன கோச்சிங் கிளாஸ் போகணும், எந்த விதத்தில் படித்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி போகணுங்கிற காரியத்தை அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அதிலே இருக்கணும். அப்போ அவங்களுடைய அழைப்புன்னு அவங்க தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன? நான் எம்பிபிஎஸ் படிக்கணும். அப்போ எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொன்னால் நான் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவேன், எனக்கு இங்கே எம்பிபிஎஸ் கோர்ஸ் எடுங்க அப்படின்னா எடுப்பாங்களா? அதுக்கு நீ எங்கே போகணுமோ அங்கே போகணும். அதற்குரிய வழிமுறைகளை நீ பின்பற்றி ஆகணும். அதே மாதிரி வெறும் அழைப்பை மட்டும் வைத்துக்கிட்டு கொண்டு நம்ம ஆண்டவருக்கு முடிவு பரியந்தம் நின்ற முடியாது. நமக்கு தேவன் அழைத்திருக்கிற ஒரு அழைப்பை நாம் என்ன செய்யணுமா? அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்திருந்தார். அவனுக்கு கொடுத்த சொப்பனத்துக்கும் அவனுடைய காலகட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போது ஏன்னா எங்கேயோ ஒரு வனாந்தரத்தில் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு கும்பல், அவ்வளோதான். அதில் தகப்பனும் தாயும் இவன் காலில் விடுற மாதிரியான ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார். தன் சகோதரர்களெல்லாம் தன்னுடைய பாதத்தில் விழக்கூடிய ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். இப்போ இந்த தரிசனம் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் அற்பமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவர் எல்லாத்துக்கும் இவர் இளையவராக இருந்தார். அப்போது அப்படி இளையவனாக இருக்கும் பொழுது ஏதாவது சொல்லுவாங்க, பொதுவாக ஏழையாக பிறந்தாலும் இளையவனாக பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டில் யார் இளையவனோ அவனை தான் கடைக்கு போயிட்டு வா, தேங்காய் வாங்கிட்டு வா, உடச்சக்கடலை வாங்கிட்டு வா. வீட்டில் யார் இளையவனோ அப்படி தான்டா மோசஸ், நீ தான் பண்ணுறதே கிடையாது. பண்ணுறியா இல்லையா? சரி, நான் வீட்டில் போய் கேட்டுக்கிறேன். அப்போது அதாவது அந்த இளையவனாக பிறந்தாவே எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு கடையிலையோ ஒரு கம்பெனியிலே வேலை செய்யும்போது கூட பார்த்திங்கன்னா, யார் அங்கே சின்ன பையனோ, ஒரு மெக்கானிக் செட்டில் கூட சரி, யார் சின்ன பையனோ போகிறவரெல்லாம் தட்டிட்டு போவான், போகிறவன்லாம் அடிப்பான். அதே மாதிரி இருக்கிறதுலே இவன் சின்ன பையனை ஒரு மேன்மையான தரிசனத்தை சொல்லும்போது அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அவனுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் பார்த்திங்கன்னா தேவன் நடத்துகிற பாதையில் தன்னை முழுமையாக அவன் அர்ப்பணித்திருந்தான். வீட்டில் செல்லப்பிள்ளை, தகப்பனுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளை. பலவர்ண அங்கி தச்சு கொடுத்துருக்குறான். அந்த அங்கிலாம் இப்போ கொடுத்தா ஒரு வயலும் போட மாட்டான். அந்த காலத்தில் அது ஒரு பெரிய இல்லையா, நமக்கு ஒரு கலரில் ட்ரெஸ்ஸு போடுவோம், பல கலரில் போட்டால் இல்லையா, ராமராஜன் கலர்னு சொல்லுவாங்க, பல கலரில் ட்ரெஸ்ஸு போடுவாங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆரும் செய்வார், வித்தியாசமான கலர்லலாம் பேண்ட் ஷர்ட்டை போடுவார். மோஸ்ட்லி அது லேடிஸ் கலர்னு சொல்லுவாங்க இப்போது இல்லையா. ஆரஞ்சு கலரில் ஒரு பேண்ட்டு, பச்சை கலரில் ஒரு சட்டை, இப்படிலாம் போடுவார். அது ஜிகுன்னுலாம் போடுவார். அது அந்த காலத்துக்கு ஒரு வேளை இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய இந்த காலத்தில் யாரும் அதை போட மாட்டோம். ஆனால் அன்றைக்கு அது கனத்துக்குரிய ஒரு வஸ்திரமாக இருந்தது. பலவர்ண அங்கி மிஷினில் தைக்க முடியாது, கையில் தான் தைக்கணும். தகப்பன் அதுக்காக செஞ்சு கொடுத்தார், அதில் பொறாமை. ஆனால் அவ்வளவு செல்லமாக வளர்ந்தவன் போய் வனாந்தரத்தில் போய் சகோதரர்களுக்கு போய் ஆகாரத்தை கொடுத்துட்டு வான்னு சொல்லும்போது நம்ம வீட்டு பிள்ளை கண்டிப்பாக ஒன்றும் செய்யாது, அது கடைசி பிள்ளை கண்டிப்பாக செய்யாது. புரியுதா? ஆனால் அவனுடைய மனசில் இருக்கிற ஒரு காரியம், எனக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார், தேவன் என்னை இந்த பாதையில் நடத்துகிறார், அவர் நடத்துகிற பாதைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அது வனாந்தரத்தின் பாதையாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. எத்தனையோ கர்த்தருடைய தாசர்கள் கர்த்தருடைய திட்டத்துக்காக வனாந்தரத்தின் பாதையை தெரிந்து கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு. ஹல்லேலூயா. ஆமாம், நம்மால் கொஞ்சம் வழி விலகுனா சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ முடியும். ஆனால் தேவன் என்னை நடத்துகிற பாதைக்கு என்னை அர்ப்பணித்து இந்த வனாந்தரத்தின் பாதையில் நான் போகிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து நடக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் உண்டு. ஹல்லேலூயா. அப்போது அதற்கு தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவன் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருந்தான். வனாந்தரத்தில் போனால் அலைந்து திரிந்தான், சகோதரர்களை கண்டான்,
கண்ட உடனே அவங்க ஓடி வந்து கட்டிப்பிடிச்சி, டேய் என்னடா செல்ல தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு வனாந்தரத்தில் வந்தியேன்னு கட்டிப்பிடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. சாகடிக்கிறதுக்கு தான் குழியில் போட்டாங்க. அப்போவும் அவன் முறுமுறுக்கலை. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் என்னை யார் கையிலையும் ஒப்பு கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழிவை தேவன் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போது அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்க, ஆவியில் அனலாக இருங்க. இப்போ அங்கேருந்து போத்திபாருடைய வீட்டுக்கு போயாச்சு. போத்திபார் வீட்டில் ஒரு ஷார்ட்கட்டாக பெரிய ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா நான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி, அதனால் இது அவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போத்திபார் வீட்டுக்கு போனால் போத்திபாருடைய மனைவி கொஞ்சம் கண் அசைச்ச உடனே இவனும் சரின்னு கண் அசைச்சிருந்தான்னா அங்கேயே ஒரு நல்ல வாழ்க்கை, 2 பேருமா சேர்ந்து புருஷனை போட்டு தள்ளிட்டு சுகமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். அவன் யோசிச்சிருக்கலாம், ஒருவேளை இதுதான் தேவன் எனக்கு அனுமதித்த பாதையோ, இதுதான் எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற மகிழ்ச்சியான வாழ்க்கையோ. ஏன்னா அவன் பிரதானி, அவனுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்திருக்கும். இதுதான் தேவன் எனக்கு அனுமதித்ததுன்னா அவனுக்கு தெரியும், என் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், அசுத்தமான பாதையில் எனக்கு ஒரு உயர்வை தேவன் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு இல்லீகலான ஒரு காரியத்தின் மூலமாக எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். சில பேர் யார் வீட்டு பொருளையாவது தூக்கி வச்சுட்டு கர்த்தர் கொடுத்தாருன்னு தூக்கி வச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறது. ஹல்லேலூயா. ஆமாம். சில பேருக்கு போகும்போதே, ஆண்டவரே இந்த காரை எனக்கு சொந்தமாக்கி கொடுத்ததுக்காக, அப்படிலாம் சொல்லி சில உபதேசம் இருக்குது. நீ எதை விரும்புறியோ அதில் கையை வச்சு நீ ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணு, கர்த்தர் அதை கொடுத்துருவார். ஆண்டவர் நீதியின் தேவன், நீதியின்படி தான் செய்வார். ஹல்லேலூயா. நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிறவர். அநீதியான ஒரு காரியத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டார். அசுத்தமான ஒரு பாதையில் கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டார். முதல்ல அது ஆண்டவரை யார் என்று அறிந்தவர்களுக்கு தான் அது தெரியும். இல்லைன்னா ஏதாவது தப்பான வழியில் சம்பாதிச்சு, ஒருத்தர்லாம் எனக்கு தெரியும் அநியாய வட்டியில் சம்பாதிப்பார். அநியாய வட்டியில் சம்பாதிச்சு கடன்னு பெரிய ஆள் ஆகிட்டார். வீட்டை கட்டினார், ஆனால் குடியை மட்டும் விடவே முடியல. ஆண்டவரை பற்றி 1000 பேசுவார். நீ நீதியாக சம்பாதிச்சா அது உன் வாழ்க்கையை கெடுக்காமல் இருக்கும். அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது. துரிதமாக சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு அது எங்கேயோ வாழ்க்கையை கெடுக்கும். கடைசியில் ரெண்டு ஆம்பளை பசங்க பிறந்தாங்க, 2 பசங்களும் கூட இல்லை. ஏன்னா அநியாயத்தின் திரவியான 2 பசங்களும் நல்ல பசங்க. அது கர்த்தர் எப்படியோ கிருபையாக கொடுத்துட்டார். அவன் தப்பிச்சிட்டானுங்க 2 பேரும். ஏன்னா இந்த சாபத்துக்குள்ளே நம்ம மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை, அநீதியான வழியில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டார். ராமன் சொல்லுங்களேன். ஆமாம். சரி, அடுத்தது பார்வோனுடைய அரண்மனைக்கு, அதுக்கு அடுத்து ஒரு பொய் குற்றச்சாட்டோட ஜெயிலுக்கு போயாச்சு. இப்போது ஜெயிலுக்குள்ளே போய் அதுக்கடுத்த ஒரு உயர்வு அவருக்கு வருது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் எங்கேயுமே ஆண்டவர் என்ன, அதாவது நம்ம எதை யோசிச்சுட்டு இருக்கோம்? நம்ம ஒரு 20 மாடி பில்டிங்கை நமக்கு ஆண்டவர் கட்டி கொடுக்க போகிறார் நாம் நினச்சிட்டு இருக்கும்போது, அவர் 20 மாடி ஆழத்துக்கு கீழே தோண்டிக்கிட்டு போனால் என்ன பண்ணுறது? எல்லாமே மைனஸில் போகுது. எங்கேருந்து விசுவாசம் வரும்? அப்படி தானே உங்கள் அநேகருடைய வாழ்க்கை அப்படி தானே போயிட்டுருக்குது. ஆண்டவரே மேலே கொண்டு போவேன்னு இருக்க கீழெல்லாம் கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. எல்லாமே டவுனால் ஆகிட்டு போகுது. அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் அந்த தேவ ஆசீர்வாதம் வெடிக்கும். ஹல்லேலூயா. அது வெடிக்கக்கூடிய ஆசீர்வாதம். அது எந்த இடத்துல இருந்தாலும், எத்தனை தடைகளுக்குள் இருந்தாலும் வெடித்து சிதறும் போது அது வெளியில் வரும். அப்படி தான் ஆண்டவர் இவனை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே வச்சு அடைச்சார். இப்போ ஜெயிலுக்குள்ளே வச்சு அடைச்சி எல்லாத்துலேயும் ஒரு ட்ரைனிங் பாருங்க. அதாவது நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், தாவீதை நன்மை செஞ்சான், அடுத்து வஞ்சிக்கப்பட்டு வனாந்தரத்துக்கு ஓடி தெரிஞ்சு, அது வரைக்கும் அவன் வெளியில் போனால் எங்கே போவான் சொல்லுங்கள்? நீங்கள்லாம் வெளியில் போயிட்டு வந்து எங்கே போவீங்க சொல்லுங்க ஐயா? நெடுஞ்செழியன் பிரதர் அப்படியே, அட பாவிகளா, இப்படி யோசேப்பை இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்னு அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் திட்டிகிட்டு உட்காந்துருக்குமே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. திட்டாதீங்க.
அவங்க தான் அவருடைய உயர்வுக்கெல்லாம் காரணம். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களை யாராவது போட்டு மிதிக்கிறாங்களா? அவங்க தான் உங்களை உயர்த்த போகிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இப்போது அப்படியெல்லாம் போட்டு எல்லாமே டவுனில் போயிட்டு இருக்குது. ஆனால் கொடுத்த தரிசனம் என்னவோ அப்படி தானே? கொடுத்த தரிசனம் பெருசு, கொண்டு போகிற பாதை பாதாளமாக இருக்குது. ஆனால் இது எல்லாவற்றிலும் அவன் அசதியாக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான். ஒருத்தனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் 2 பேருக்கு சொல்கிறான். இதில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறது யாருடைய வேலை? கர்த்தர் கொடுத்துருக்கிற வரம். இப்போ நம்ம ஜெயிலுக்குள்ளே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படிலாம் எங்கள் அப்பா கூட இருந்தேன், என்னை எப்படிலாம் செல்லமாக பார்த்துக்கிட்டாங்க எல்லாரும், அண்ணனுங்கிட்ட போனோன்னு இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சேன், இப்படி பண்ணிட்டானுங்களே. போத்திபார் வீட்டில் சின்சியராக உழைச்சேன், எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நினச்சேன், இல்லாத பழியை தூக்கி போட்டாங்களே. நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நெகட்டிவாக நடந்துச்சோ அத்தனையும் தானே தியானிப்போம். உண்மையை சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களுக்கு யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ, உங்களுக்கு விரோதமாக பண்ணாங்களோ, இதுதான் நம்ம தியானமாக இருக்கும். உட்காந்து ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையாக பேசிகிட்டு இருப்போம். நேரில் எவனாவது மாட்டினாங்கன்னா அநியாய பாஷையாக பேசுவோம். அதுதான் நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொந்தளித்து வச்சு, வாடா நன்றி கட்ட நாயே உனக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்டான்னு வச்சு சாடிடுவோம். ஆனால் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். எதுக்கு? கர்த்தருடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக பற்றி கொண்டு அது உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். காத்திருக்கிற இந்த நாட்களில் நீங்கள் அசதியாக இருந்துடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஆவியில் அனலாயிருங்க. இப்போ ஜெயிலுக்குள்ளேயும் அவன் ஜெபிச்சு தேவ பிரசன்னத்துக்குள்ளே நிறைஞ்சி இருக்கிறதுனால தான் ஒருத்தன் திடீர்னு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, எப்பா இந்த மாதிரி பார்த்தேன், ஏய் போடா, நானே சொப்பனம் பார்த்தா இங்கே உட்காந்துட்ருக்கேன், ஏன் சொப்பனம் இங்கே கொண்டு ஜெயிலில் கொண்டு தள்ளி விட்டுருக்கு, நீ வேறு இந்த சொப்பனத்தை பார்த்தேன், போடா, வேறு வேலை கிடையாது அப்படின்னு இருப்பான். சொப்பனத்துக்கு சும்மா இந்த கேட்டவுடனே என்னத்தையும் அவனு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அப்படியே தெளிவாக என்ன செஞ்சான். அப்போது ஜெயிலுக்குள்ளே இவ்வளவு தாழ்வான பாதையில் தேவன் கொண்டு போய் கூட அவன் எப்படி தேவனோட இருந்திருக்கிறான்னு யோசிப்பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அசதியாக இல்லை, ஜாக்கிரதையாக இருந்தான், ஆவியில் நமக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை அவன் கற்றுக் கொடுக்குறான்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு பாதாளத்தை போல உள்ள மூழ்கி போகிற அனுபவத்தில் கூட ஆவியில் அனலாக இருக்கிறவன் மட்டும்தான் இப்படி ஒரு சொப்பன தெளிவான ஒரு பதிலை கொடுக்க முடியும், தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியும். நமக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள்லையே நடப்போங்க பாஸ்டர், சும்மா என்னத்தையோ, போன மாதம் கூட ஒரு வாக்குத்தத்தம் இப்படி வந்துச்சு, அங்கே எங்கே அது மாதிரியாக நடக்குது, இப்படியே புலம்பி ஏசுநாதருக்கே உங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணத்தை விட்டுருவா. சி இதுகிட்ட போய் இதுங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கணும், ரொம்ப வீக்கான தத்தமாக கொடுக்கணும். வாக்கு தத்தமே கிடையாது, உங்களுக்குலாம் வீக்கான தத்தம் தான், அப்படி போயிடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த ஒரு சிறைச்சாலையில் கூட அவன் தேவனோடு கூட ஆவியில் அனலாக இருந்தது, கர்த்தருக்கு அங்கே ஊழியம் செய்கிறான். இப்போ அந்த வசனம் அவனுடைய வாழ்க்கையில் எப்படி, இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுல் எழுதின ஒரு வசனம் இது. ஆனால் அவன் அசதியாக இல்லை. நீங்கள் உங்கள் மனசில் இதை ஆழமாக நான் பதிக்கணும்னு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். சொல்லுங்கள், அசதியாயிராமல், சத்தமாக சொல்லுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வாங்க, உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா இதுதான் ரகசியம். அசதியாக இருந்தீங்கன்னா, இப்போது ஏதோ ஒரு அமேசானில் ஒரு ஆர்டர் போடுறீங்க, 2 நாளில் வரும், 3 நாளில் வரும், 4 நாளில் வரும்னு வெயிட் பண்ணிங்க. இப்போ ஒரு சோர்வு வந்துச்சு, சரி நம்ம ஊருக்கு போகலான்னு மொத்தமாக கிளம்பிட்டு போயிட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு நாள் என் பேரன் பேத்திக்கு 2 பேருக்கும் ஒரே மாதிரி மேட்சிங்கில் மீஷோவில் ஒரு ஆர்டர் போட்டேன். அமேசான் தானே அதுவும், என்னமோ அது நமக்கு எங்கே என்னைக்கோ போட்டது. கடைசியில் வந்தால் வரல பணத்தை வேற கட்டியாச்சு. வரலன்னு வெயிட் பண்ணியிருந்தேன். நான் அசதியாக இல்லை, கொண்டு வந்தவனுக்கு ரொம்ப அசதி போல இருக்கும். அவன்
அதாவது உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துருச்சு, டெலிவரி ஆகலையேன்னு சொல்லி அப்புறம் மெசேஜ் போட்டாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் அவன் ஃபோன் பண்ணி என்னமோ பேசி பார்த்தான். கடைசியில் பார்த்தா எங்கள் மாமியார் கடை இருக்குது பாருங்களா, அந்த ஷாப்பு டோருக்கு முன்னாடி ஒரு சின்ன டோர் இருக்குது பாருங்கள், அதுக்கு உள்ளே போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். அவங்களும் ஊரில் இல்லை. அந்த வேகத்துக்கு பார்த்தா இங்கே ஒரு சந்து இருக்குன்னு அந்த சந்தில் போட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு. இப்போ வர வேண்டிய இடத்துக்கு அது என்ன செய்யலை, வந்து சேரலை. ஆனால் நமக்கு ஆசீர்வாதத்தை டெலிவரி பண்ணுறவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவர் அசதியாக இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் கையில் தான் கொடுப்பார். கிறிஸ்துவனிடத்தில் உங்களுக்கு பங்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்போது இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்ம என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறோன்னா, இத்தனை நெருக்கமான பாதையிலையும் அவன் என்ன செஞ்சான், அசதியாக இல்லை. அதாவது நமக்கு ரொம்ப எல்லாமே நெகட்டிவாக நடந்தால் ஒரு எரிச்சல் வந்துடும் தெரியுமா, கடுப்பாகி போகும். சும்மா அந்த சொப்பனத்தையாவது சொல்லி தொலைக்காமலே அது இருந்தாலே இப்படி நம்மளை நாமே என்ன செய்வோம், அதாவது நமக்கு நடந்த ஒவ்வொரு காரியத்துலேயுமே ஒன்று நமக்கு விரோதமாக பண்ணவங்களை திட்டுவோம், இல்லைன்னா நமக்கு தேவையாயுதுன்னு மாற்றி மண்டையில் நினச்சிக்குவோம், அடிச்சுக்குவோம். உனக்கு தேவையாடா, நல்லது செய்ய போகிற, பெருசாக நல்லது செய்ய போகிறாரா இவர், நல்லது செய்ய போய் மாட்டிக்கிட்டேன், அப்புறம் உனக்கு தேவையா இது, இப்படி நம்மளை நாம என்ன செய்வோம், திட்டிக்குவோம். ஆனால் இவன் தன்னையும் நொந்து கொள்ளலை, எதிர்பார்த்தையும் நொந்து கொள்ளலை. கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதில் அவன் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருந்து ஆவியில் அனலாக இருந்ததுனால, கர்த்தருக்கு அந்த இடத்துலையும் ஒரு ஊழியம் செஞ்சதுனால, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அந்த ஆசீர்வாதம் வெடித்து சிதறி வெளியே வந்தது. வெடித்து சிதறும்போது முழு தேசத்துக்கும் யோசேப்பு என்றால் யார் என்று தெரியக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அந்த யோசேப்பின் தேவன் தான் உங்கள் தேவன். ஹல்லேலூயா. அப்போது அவன் இந்த காரியங்களில் எல்லாம் தன்னை குறித்து, அதான் அந்த பொல்லாதவர்கள் மேலே எரிச்சல் அடையாது. 37:1, அதாவது 37வது அதிகாரம் முழுக்க இந்த வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிற இந்த அதிகாரத்தில் ஸ்டார்டிங் இப்படி தான் வருது. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. எப்படி, எந்த வழியை, அவர் உங்களை எந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். யோசேப்புக்கு பண்ணாரா இல்லையா? அவனுடைய நீதி என்னங்கிறத, அதாவது அநேக நேரங்களில் உங்களுடைய நீதி மறைக்கப்படும். அந்த நீதி நீங்கள் எவ்வளவு நியாயமாக நடந்துக்கிட்டீங்க, எவ்வளவு நீதியாக நடந்துக்கிட்டீங்க, எவ்வளவு பொறுமையாக நடந்துக்கிட்டீங்க, எவ்வளவு இரக்கம் காட்டினீங்க, எவ்வளவு ஒத்தாசையாக இருந்தீங்க, இதையெல்லாம் இந்த உலகம், நன்றி கெட்ட உலகம் எல்லாத்தையும் மறந்துடும், எல்லாத்தையும் மறந்து எதிராக பேசும். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இருந்து அவருக்காக காத்திருந்து அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருந்து ஆவியில் அனலாக இருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே. நமக்கு இதான் பிரச்சனையே, நமக்கு என்னது இதுதான். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நம்மளே அமர்ந்திருப்போம். ஆனால் அமர்ந்திருக்கும் போது எதை தியானிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சல் ஆகாது. இது ஆண்டவர் 2 விஷயத்த சொல்லிட்டு இருக்கார். நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கணும், ஆவியில் அனலாக இருக்கணும். காத்திருக்கிற நாட்களில் ஆவியில் அனலாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், அசதியாக இருக்கக்கூடாது. எல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த காத்திருக்கிற நாட்களில் அசதியாக இருந்தீங்கன்னா பொல்லாதவர்கள் மேலே எரிச்சல் வந்துடும். நான் திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறது எதுக்குன்னா, நானும் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்களும் அப்படி தான் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்முடைய மனுஷனுடைய இருதயம் தானே, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு யாரெல்லாம் நியாயக்கேடு செஞ்சாங்களோ அது எல்லாம் முன்னாடி நிற்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போது நானே ஒரு 20 ஆண்டு காலங்கள் கர்த்தருக்கு முன்னாடி எல்லா விதத்துலேயும் உண்மையாக இருந்துட்டு வெளியில் ஒரு அத்தியாவசியத்துக்கு போராடக்கூடிய காலங்கள் வரும்போதெல்லாம் என்னை அறியாமல் ஒரு எரிச்சல் வரும். நானும் மனுஷன் தானே. இல்லை எங்கள் பாஸ்டர் பரலோகத்திலேருந்து விழுந்தவரா? இல்லை, நானும் எங்கள் அம்மா வயிற்றில் தான் பிறந்தேன். நீங்கள் எப்படி உங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தீங்களோ அதுபோல் நானும் எங்கள் அம்மா வயிற்றில் தான் பிறந்தேன்.
அந்த தேவைகளுக்கு போராடும் பொழுதெல்லாம் இத்தனை ஆண்டு காலங்கள் நம்ம இவ்வளோ காரியங்களை செய்து காரிய சித்தி உள்ளவர்கள், நம்ம வச்சு ஏறி மேலே போனவங்க ஏராளமான ஆட்கள். நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டு நம்ம மூலமாக காரியங்களை சாதித்து கொண்டவர்கள் நிறைய பேர். அவங்களாம் காரிய சித்தி உள்ளவர்கள். அதாவது நம்ம என்னமோ அவங்கள தாங்குற மாதிரி நம்ம செஞ்சிட்ருப்போம். அவங்க நம்மளை யூஸ் பண்ணி அழகாக மேலே ஏறி போயிடுவாங்க. மேலே போகும்போது ஒரு மிதிப்பாங்க பாருங்க தலையிலேயே. நம்ம சொல்லுவோம், தம்பி எவாடா, என் கையில் காலை வைடா, தோளில் காலை வைடா, தலையில் காலை வைடா, அப்படி ஏறா மேலே அப்படின்னா ஏறி போயிட்டானா பரவாயில்ல. ஏறும்போது ஒரு மிதிச்சு தள்ளி விட்டு போவோம் பாருங்கள், அதுதான் நமக்கு ரொம்ப வலிக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஆமென். அப்போது இப்போ தள்ளி கீழே விழுந்த உடனே நான் நின்றுட்டு இருந்தேன், உன்னை மேலே ஏற்றி விட்டேன். நீ மேலே போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். நான் கீழே விழணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ உளுந்து கிடந்த என்ன யோசிப்போம்? அடப்பாவி, நம்பிக்கை துரோகி, நாசமாக போகிறவனே, நீ விளங்குவியாடா, உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விளங்குமாடா, இதெல்லாம் என்ன செய்யும்? உள்ளே வரும். இதை செய்யும்போது நம்ம ஆவி கரைப்பட்டுரும். உண்மைதானே? இதெல்லாம் மனுஷீகத்தில் நமக்கு வரக்கூடிய காரியம். அதனால தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து உங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதீங்க. அதுக்கும் தேவன் தான் அனுமதி கொடுத்தார். அவர்களை மிதிக்க வைத்தது யார்? தாவீதை வந்து சீமையை தூசித்தான். பக்கத்தில் இருக்கிற யோவாப் யார்? பயங்கரமான ஆள். அவன் யாருக்கும் அஞ்சாத ஒரு சிங்கம். தாவீது கண்ணை காட்டி இந்த சீமையை காலி பண்ணுறான்னா முடிஞ்சு போச்சு. அப்போ தாவீது சொல்கிறான், அவன் என்னை தூஷிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு சொன்னார். இல்லையா? நம்ம இதெல்லாம் நமக்கு யோசித்து பார்த்துருப்போம். அந்த இடத்துல நம்ம யோசிப்போமா? ஏய், அந்த செத்தனாயத்துக்கு உரமாக போட்டு மிதிறான், சங்கிலே மிதின்னுவோம் நம்ம. ஆனால் அவன் சொல்கிறான், என்னுடைய கற்ப பிறப்பாகிய அப்சலோமே எனக்கு விரோதமாக இருக்கான்ப்பா. நான் பெத்த பிள்ளையே எனக்கு அகைன்ஸ்டாக இருக்கும்போது இந்த செத்த நாயாகிய சீமையை ஏமாத்திரம் அவன் பாட்டு தூசிட்டு போட்டான். அவன் தூசிக்கணும்னு கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்காரு. அப்போது அந்த இடத்துல வந்து நமக்கு மனுஷர் மேலே எரிச்சல் வரும். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு இந்த மாதத்தில் சொல்ல விரும்புகிற காரியம். பொல்லாதவர்கள் மேலே எரிச்சலாகி ஆத்மாவை கெடுத்துக்காத. ஏன்னா சில பேரை வச்சு தான் தேவன் நம்மை பக்குவப்படுத்துகிறார், பண்படுத்துகிறார். நல்லா இருக்கிற சமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலம் பண்படுத்தப்படுதல் என்றால் என்ன? மண்வெட்டியை வச்சு வெட்டி ஏர் போட்டு அதை உழுது ஈவனாக இருக்கிறத போட்டு புரட்டி எடுத்து கட்டாந்தரையாக இருந்த ஒரு இடத்த விளை நிலமாய் மாற்றுகிற ஒரு காரியத்துக்கு அது பண்படுத்தப்படுகிறதற்கு அது புண்படுத்தப்பட வேண்டியிருக்குது. உண்மைதானே? ஆமென். அந்த நிலம் புண்பட்டால்தான் நமக்கு விளைச்சலை கொடுக்கும். அதுபோல் தேவன் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, இப்போ நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆலோசனையை சொல்கிறோன்னா, எங்களை தேவன் அப்படிலாம் போட்டு புரட்டி எடுத்திருக்காரு. வாலிப பிள்ளைகளை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், சிக்கிக்காத, எங்கேயாவது பொல்லாதவங்களுக்கு முன்னாடி போய் நிற்காத, பல்ல காட்டினான்னு நீயும் பல்ல காட்டாத, அவன் வந்து வாட்ஸ்அப்பில் ஆயின்னா நீ பூயின்னு சொல்லாத. பாஸ்டர், வெறும் ஆய் போட்டால் என்ன பாஸ்டர், உனக்கு உன் மேலே ஆயை பூசி விட்டு போயிடுவான். நான் வெறுப்பில் தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, எல்லாத்துக்கும் வந்து ஹாய் உய் அப்படி ஆரம்பிக்கிறது. ஹாய் அப்படிங்கிறதுக்கு, ஹாய்ங்கிறதுக்கு இன்னும் அதுக்கு அதோடைய ஸ்பெல்லிங் வேறு. ஆனால் இப்போ ஹாய் என்னது? HI, ஹெல் இன்வைட்டிங். நரகம் உன்னை வரவேற்கிறது. நரகத்துக்குள்ளே உன்னை தள்ளுறதுக்கு அங்கேருந்து ஹாய். தேவையில்லாத SMS, தேவையில்லாத ஒரு வாட்ஸ்அப்பு. எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் போடுறதை கண்டாலே எனக்கு உண்மையாகவே ரொம்ப கோபம். டெய்லி ஸ்டேட்டஸ் போடு, இத்தனை மணிக்கு ஸ்டேட்டஸ் போடலாம், அவங்க பார்க்குற ஆள் அங்கேருந்து பார்த்து இயேசுவே அதை இப்படி போட்டோன்னு ஒரு சந்தோஷம், பார்த்துட்டாங்க. உண்மையாகவே என்கிட்ட ஒருத்தர் வந்து, பிரதர் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். நான் சொன்னேன், ஏற்கனவே அது பைபிள் எழுதி வச்சிருக்கு, புதுசாக ஏதாவது சொல்லு. எங்கள் அப்பா எனக்கு பைபிளில் எழுதி கொடுத்துருக்க அத்தனையும் எனக்கு வாக்குத்தத்தம் தான். ஆமென். ஏற்கனவே எழுதி வச்சு சொல்லிட்டாரு, அவர் சொன்னது எதுக்கு புதுசாக சொல்கிற? ஹல்லேலூயா. சில பேர் போய் எங்கேயாவது தலையை கொடுக்கறது. கர்த்தர் உன்னை மென்மேலும் பெருக பண்ணும். அதெல்லாம் சும்மா பெருக பண்ண மாட்டார், அப்படி தானே இருப்பேன். ஹல்லேலூயா. இருக்கிறவன் ஒழுங்காக தான் சிறைக்கிறவன் ஒழுங்காக சிறைப்பான்னு சொல்லுவாங்க. நீ கர்த்தரோடு இரு, கர்த்தர் உன்னோடு இருந்து நீ நாளுக்கு நாள் வர வர
நீ விருத்தி அடைவாய். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவன் வர வர என்ன செஞ்சான்? இதுதாங்க சிம்பிளான ஒரு லாஜிக்கு. சும்மா வந்து வாக்கு தத்தத்தை அரசியல்வாதி மாதிரி எலெக்ஷன் டைமில் அள்ளி கொட்டுற மாதிரி அள்ளி கொட்டினாலும் ஒன்றும் நடக்காது. புரியுதா உங்களுக்கு? இங்கே இருந்து அங்கே ஓடுறது, அந்த ஆசீர்வாத கூட்டம், இந்த ஆசீர்வாத கூட்டம், இந்த எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் நீ ஒழுங்காகிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஹல்லேலூயா. ஏமாறாதீங்க, தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, உங்களுக்கு தேவன் ஒரு திருச்சபையை தேவன் கொடுத்துருக்கிறார். அங்கே தேவன் கொடுக்குற உங்களுடைய அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் பின்னாடி ஒரு நிபந்தனை இருக்குது. அந்த நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்றினா நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த யோசேப்பு வந்து கர்த்தருக்கு பிரியமானவன் தான். வில் வீரர்கள் அவனை மனமடிவாக்கினார்கள். அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைபட்டது. ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது. அதான் ஆவியில் அனலாக இருந்தான். ஹல்லேலூயா. நீ என்னை எந்த பாதையில் நடத்தினாலும் நான் தேவனோடு இருப்பேன், ஆவியில் அனலாக இருப்பேன். ஹல்லேலூயா. அவன் உயர்வை நோக்கி ஓடலை, அவன் தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தான். உயர்த்துறது அவர் வேலை, ஏன் வேலை என்ன? ஆவியில் அனலாக இருக்கணும். அவரோடு கூட நான் வந்து இணைக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கும்போது கர்த்தருடைய வேலை வந்த பொழுது பார்வோனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு காரியம். அப்போது சொப்பனம் காண்கிறது ஒரு வரமாக அவனுக்கு இருந்தது, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறது ஒரு வரமாக இருந்தது. உதார் விடுறது கிடையாது. இப்போவும் சில பேர் அப்படி உதார் விட்டுட்டு இருப்பாங்க. இப்படி வந்ததா உங்களுக்கு அப்படி ஆகும், அதெல்லாம் கிடையாது. அதான் டெக்னிக்காக சொன்னேன். நீ சொப்பனத்தையும் சொல்லணும். அப்போது இப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஜேம்ஸ் பிரதர், முந்தானத்து நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனம் என்னன்னு நீங்கள் சொல்லணும், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தமும் நீங்கள் சொல்லணும், அப்போ தான் நீங்கள் கிறிஸ்டின்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. புரியுதா? இப்படி சொல்லிட்டாங்கன்னா உண்மையாகவே யாரும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது அவனுடைய அழைப்பையும் அவனுடைய தெரிந்து கொள்ளுதலையும் அவன் உறுதியாய் பற்றி கொள்றதில் ஜாக்கிரதையாக இருந்தான். பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு அழைப்பு உண்டு, உங்களுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. அதை பறித்து கொள்ளுகிறதுக்கு சாத்தான் பல சூழ்நிலைகளை உருவாக்குவான். உங்களுடைய மனநிலையில் சில சூழ்நிலைகளை உண்டாக்குவான். உங்களுடைய ஆவியை கரெக்ட் பண்ணுவான். ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வேறு டைரக்ஷனுக்கு கொண்டு போக முயற்சிக்கும்போது நீங்கள் ஆவியில் அனலாக இருந்து அதை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம். ஆண்டவருடைய அன்பில், ஆதி அன்பில், தேவன் உங்களோட பேசின வார்த்தைகளில் உங்களை எங்கெங்கெல்லாமோ உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு நியமிக்கப்பட்ட பாதை இது தான், தேவன் நியமித்த பாதையில் நான் போய்கிட்டே இருப்பேன். அப்படி அந்த பாதையில் தேவன் வைத்திருக்கிற உயர்வு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை கொண்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு அது உயர்வாக இருக்கும். அப்போது யோசேப்பு அவருடைய சகோதரர்களை பார்த்து ஆதியாகமம் 50:19-20 சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள். எதுக்கு பயம் வந்துருச்சு? இப்போ அப்பா இறந்துட்டார், இப்போ அண்ணன் தம்பியெல்லாம் வந்துட்டாங்க. என்ன பயம்னா, சரி தகப்பன் சங்கடப்படுவாருன்னு இவ்வளோ நாள் நமக்கு பொறுமையாக விட்டு வச்சுருந்தான். ஏன்னா இப்போ எகிப்துக்கு ராஜாவே யார் தான்? நம்ம தம்பி தான். இவ்வளோ நாளாக நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணால் அப்பாவை வருத்தப்படுவாரேன்னு, அப்பாவை சங்கடப்படுத்தக்கூடாதேன்னு அவன் அமைதியாக இருந்தான். இனி கண்டிப்பாக நமக்கு சொல்லுங்கள் வேக்காடு தான் அப்படின்னு ஒரு பயம். ஆனால் யோசேப்பு தன் அழைப்பில் உறுதியாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் பொல்லாதவர்கள் மேல் எரிச்சலாக இல்லை, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேலே அவன் என்ன செய்யலை, அவனுக்கு அந்த வருத்தம்லாம் ஒன்றுமே கிடையாது. அவன் சொல்கிறான், பயப்படாதீருங்கள், நான் தேவனா. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. அப்போ யாருக்கு பயப்படணும் சொல்லுங்கள்? தேவனுக்கு தான் பயப்படணும். ஏன்டா என்ன பார்த்து பயப்படுறீங்க? ஏன்னா நீங்கள் எனக்கு விரோதமாக பண்ணிட்டீங்க. ஹல்லேலூயா. ஏன் நம்ம மற்ற காரியங்களுக்கு ஒன்று ஒன்றுக்காக பயந்துட்டு இருக்கோம்? ஐயோ பார்த்துருவாங்களோ, கண்டுபிடிச்சிடுவாங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏன் பயம் வருது? ஹல்லேலூயா. நான் வெளியில் வரும்போது சொன்னேன், நான் ஏதாவது ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணியிருந்தால் இன்றைக்கு சொல்லுங்கள். கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன்,
நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து வெளியில் வரும்போது சொன்னேன், நான் இப்போ வெளியில் போகிறேன், நான் ஏதாவது ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணியிருந்தால், ஏமாத்திருந்தால், வஞ்சித்திருந்தால் இன்றைக்கி சொல்லுங்கள், நான் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். நான் போனதுக்கப்புறம் என்னத்தையாவது சொன்னீங்க, பி கேர்ஃபுல். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு அங்கே அவங்களுக்கு பயப்படக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யலைங்கிற மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும். நாம் உத்தமமாக நிற்கும்போது என்றைக்குமே நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக தான் இருப்பான். அப்போ அந்த தைரியம் அவனுக்குள்ளே இருந்தது. எந்த ஃப்ராடு பித்தலாட்டமும் அவன் செய்யலை. ஆனால் அவனுக்கு விரோதமாக எழும்பி ஒரு நாள் ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணான், அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னா. என்னடான்னு கேட்டேன். அப்போ அண்ணே நான் உங்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் கொஞ்ச நாள் கழிச்சு. அப்போ நான் சொன்னேன், தம்பி உங்கள் எல்லாருக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்டான்னு. என்னென்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இல்லாமல் நான் இன்றைக்கி ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டராக இருக்க மாட்டேன்டா. எனக்கு ஒரு சபை கிடைக்கும்னு நான் யோசித்து பார்க்கல, ஒரு சபையை தனியாக நடத்துவேன்னு நான் யோசித்து பார்க்கல. என்னை சர்ச்சு பாஸ்டராக்கி அழகு பார்த்த பெருமை உங்களுக்கு தாண்டா உண்டுன்னு. அண்ணே என்னென்னே சொல்லுங்க, டேய் உண்மையாக மனப்பூர்வமாக நான் சொல்கிறேன்டா. எனக்கு ஒரு அழைப்பு இருந்தது, ஆனால் சில மனித அன்பினால் நான் அந்த திட்டத்துக்குள்ளே போகாமல் இருந்தேன். அங்கேருந்து என்னை வெளியே தள்ளுறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்தீங்க. உங்களுடைய தயவினால் இன்றைக்கி நான் போதகராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அண்ணே சாரிண்ணே அப்படின்னா. சரி, நீ செஞ்ச துரோகத்துக்கு நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு விரோதி கிடையாது. ஆனால் ஒன்றை தான் தேவன் பயன்படுத்தினார். அதாவது எவனால் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அவனுக்கு சொல்லுங்கள், எவனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அவனுக்கு ஐயோ. ஆனால் யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் பயன்படுத்தி தான் ஆகணும். யார் தன்னை அதற்கு ஒப்பு கொடுத்தார்களோ அவங்கள பயன்படுத்திட்டார் ஆண்டவர். புரியுதா? நீங்கள் கெட்டவங்களாக இருக்கணுங்கிறது தேவ சித்தம் இல்லை. நீங்கள் கெட்டவங்களாக இருந்தீங்கன்னா உங்களை வேறு ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. ஊசியை தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், இணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், கத்தியை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நீ கத்தியாக இருந்தால் உன்னை வச்சு காய்கறியை வெட்டிக்கிட்டி, ஏன்னா காய்கறி வெட்டப்பட்டால் தான் சமைக்க முடியும். உன்னை வச்சு வெட்டுறதுக்குரிய கத்தியாக இருந்தால் கத்தியாகவே இரு. உன்னை நான் ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்குவேன். நீ ஊசியாக இருந்தால் உன்னை வச்சு 4 பேரை தைக்கிறதுக்கு நான் உன்னை பயன்படுத்தி கொள்வேன். ஆனால் கத்தி எங்கே போகணுமோ அது அங்கே போகும். ஊசி பத்திரமா ஒரு டப்பாவில் வைக்கப்படும், கத்தி ஒரு ஓரமாக சொருவி வைக்கப்படும். ஊசிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கத்திக்கு கிடையாது. அப்போது எல்லாமே அவங்கவங்க என்ன காரியமாக இருக்கிறீங்களோ உங்களை தேவன் பயன்படுத்துவார். அப்படி அவர் சொல்கிறாரு, நீங்கள் நான் தேவனா. 20வது வசனம் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இப்போது பொல்லாதவர்கள் மேலே அவனுக்கு எரிச்சல் வந்துச்சா? தீவனை செய்கிறவங்க மேலே அவங்களுக்கு கோபம் வந்துச்சா? ஒன்றும் கிடையாது. அதாவது நான் மேலே ஏறணும், எனக்கு ஒரு ஏணி வேணும், அதுக்கு 4 மரத்தை வெட்டி போட்டு தான் என்ன செஞ்சணும், ஏணி இது பண்ணி ஆகணும். கர்த்தர் எதையோ பயன்படுத்தி கர்த்தர் உங்களை முன்னுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருந்தால் பூமியில் முழு எகிப்தையுமே அவன் சுதந்திரித்து கொண்டான்னு பார்க்குறோம். யோசேப்புடைய அனுமதி இல்லாமல் கையும் ஆடக்கூடாது, காலும் ஆடக்கூடாது. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். நீங்கள் யோசிக்கலாம், நான் காத்திருக்கேன் பாஸ்டர், காத்திருக்கிற நேரத்தில் ஆவியில் அனலாக இருக்கிறீங்களா? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்கீங்களா? அசதி வந்த உடனே கொஞ்சம் பைபிளை பார்க்க தோணும். அசதி வர்றதுக்கு முன்னாடி அசதி வந்த உடனே கொஞ்சம் நேரம் சினிமா பார்க்க தோணும். அசதியாக இருக்கிற நேரத்தில் சில கெட்ட நட்புகள் உங்களுக்கு வரும், அவங்களோட பேச தோணும், அவங்களோட சாட் பண்ண தோணும். அசதியாக இருந்தீங்கன்னா பிசாசு உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் திருடி கொள்ளுவான். அங்கேருந்து எப்படி ரிலீஸ் ஆகணுமோ ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே அதை என்ன செய்யணும், நீங்கள் எடுத்து போட்டுட்டு தேவன் நியமித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடினீங்கன்னா யோசேப்பின் ஆசீர்வாதங்களுக்கு நீங்களும் பங்குள்ளவர்களாக இருப்பீர்கள். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருப்போம். ஏன்னா உங்களுடைய காத்திருக்குதல்
கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நோக்கி கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கும்போது வழியிலே நீங்கள் அழியாமலும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழியிலே நம்ம ரட்சிப்பை விட்டு விலகி ஓடிடக்கூடாது. கர்த்தர் நடத்துகிற பாதையில் குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது. அப்படி கோபப்படுத்தும் பொழுது நம்முடைய வழி தவறிடும். எல்லாரும் உங்களுடைய இடது கையை நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்க, வலது கையை தேவனுக்கு நேரம் உயர்த்துங்க. ஆண்டவரே, நீங்கள் நடத்துகிற பாதையின் வழியில் குமாரன் கோபம் கொண்டக்கூடாது. ஆண்டவரை கோபப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாங்கள் செய்துவிடக்கூடாது. எங்கள் வழியை கர்த்தருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களுக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியாய் அதை பற்றி கொண்டிருக்கத்தக்கதாக கர்த்தரிடத்தில் எங்களுக்கு பங்கு இருக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் கர்த்தர் எங்களை நடத்துகிற பாதையிலே நாங்கள் வழியிலேயே நாங்கள் அழிந்து போகக்கூடாது. கர்த்தர் நடத்துகிற ஆவிக்குரிய பாதையிலே நாங்கள் எங்கேயாவது வழி விலகி பிசாசு எங்களுடைய வழியை மாற்றி அமைத்து விடக்கூடாது. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று கேட்டு அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். ஒருவேளை ஒரு ரூட்டில் நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்கன்னா வழியில் நில்லுங்க. பூர்வ பாதை எதுன்னு கேட்டு விசாரிங்க. வேதத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. தேவ வார்த்தையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைக்காதீங்க. தேவ வார்த்தைக்கு நீங்கள் வளைந்து கொடுங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதற்கு காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. தேவ பிள்ளைய, உன்னை குறித்து ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவுகள் உன்னுடைய நன்மைக்கு ஏதுவானவைகள். நீங்க உங்க பார்வைக்கு நன்மைன்னு நீங்க நினைக்கிற சில காரியங்கள் உங்களை பெரிய தீமையில கொண்டு போய் விட்டுரும். அந்த ஆபத்துல சிக்கி கொள்ளாதபடிக்கு அசதியாயிராதிருங்கள். ஜாக்கிரதையாயிருங்க. ஆவியில் அனலாயிருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செஞ்சுட்டு அவருடைய திருச்சபையோடு இணைக்கப்பட்டு ஜெபங்கள்லையும் ஊழியங்கள்லையும் நீங்கள் பங்கெடுத்து கொண்டே இருந்தால் உங்களுடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படாது. ஏன்னா இந்த உலகத்தில் உங்களுடைய எண்ணங்களை சிதறடிக்கிறதுக்கு பல காரியங்கள் உங்களை விசனப்படுத்தும். மோசே பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களையும் அவன் சாந்த குணம் உள்ளவன் என்று பெயர் எடுத்திருந்தாலும் பிசாசு அந்த ஜனங்களுக்குள்ள புகுந்து அவனை விசனப்படுத்தி மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும்போது ஓங்கி அடிச்சிட்டான். ஆண்டவர் பேச சொல்லும்போது பேசணும். அமைதியா இருக்க சொல்லும்போது அமைதியா இருக்கணும். காத்திருக்க சொல்லும்போது காத்திருக்கணும். நீங்களா உங்களுடைய வழிகளை தெரிந்து கொள்ளுவீங்கன்னா, அல்லது சூழ்நிலைகளுக்காக நீங்கள் ஒரு அவசரப்பட்ட ஒரு காரியத்தை செய்வீங்கன்னா, தேவ பிள்ளைய, அதனுடைய முடிவு ரொம்ப வேதனையாக மாறி போகுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் நடத்துகிற நல்ல பாதைக்கு நேராக மட்டும் நாங்கள் போகணும். ஆண்டவரே, வாஞ்சையோடு கேளுங்க. ஆண்டவரே, எந்த விதத்திலும் நாங்கள் போய் பொல்லாத வழிகளிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்கள் கர்த்தருக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், பூமியை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன். எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு பலன் தாங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அவிதமாய் நீங்கள் பலப்படுத்தி, ஆண்டவரை, பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் நிச்சயமாக எனக்கு நன்மையானதை தருவார் என்று, நன்மையான பாதையில் தேவன் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற விசுவாசத்தோடு யோசேப்பு காத்திருந்து எந்த தேசத்துக்குள்ளே அவன் அடிமையாக கொண்டு போனானோ, ஹல்லேலூயா, அதே தேசத்திலே ராஜாவாக வீற்றிருக்க கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதே யோசேப்பின் தேவன் மரித்து போகவில்லை. அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைய, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நடத்தி போகிற பாதை ஒரு பெரிய உயர்வு உனக்கு உண்டு. நீ எத்தனை காரியங்களை
உலகத்தின் எத்தனை சந்தோஷங்களை நீ ஆண்டவருடைய சித்தத்துக்காக நீ விட்டு கொடுத்திருக்கிறாய் என்பதை கர்த்தர் மறந்து போகிறதற்கு அவர் அநியாயம் உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவருக்காக நீ செய்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதற்குரிய பிரதிபலன்களை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் உன்னை தந்து உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். சர்வ வல்ல தேவனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரோடு கூட ஒவ்வொரு விதமாய் பேசி இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளோடு தேவன் பேசினதான இந்த வார்த்தைகளின்படி பிள்ளைகள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே அவருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவரே ஒருபோதும் விட்டு விலகாதபடி தேவன் பிள்ளைகளை ஜாக்கிரதையோடு காத்திருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆண்டவரே தலைத்தோங்க ஆசீர்வாதமாய் இருக்க ஏற்ற காலத்து ஆசீர்வாதங்களிலே ஒரு குறைவும் இல்லாமல் பிள்ளைகள் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. அருமையான தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா சத்துருடைய ஆயுதங்களும் வஞ்சனையின் கருவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. பிள்ளைகளுடைய போக்குவரத்துக்களை எல்லாம் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு அனலுள்ள தேவ அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்லுங்கள்.